ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மிஷரஸ் vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்மளோட ஈத் வந்தாச்சு அண்ட் ஈதோட ப்ரிப்ரேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஈதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நான் பெருநாளுக்கு நாள் தான் என்னோடய மதர் இன் லா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அதுக்கு நாள் எங்கள் வீட்டில் இருந்ததுனால மெஹந்திலாம் நான் வீட்டிலேயே போட்டாச்சு. நம்மக்கிட்டக்க ஆல்ரெடி ப்ரொமோஷனுக்காக மெஹந்தி நிறையா வந்திருந்தது வாவ் கேலரிஸ் அண்ட் ஹப்சா சென்னாக்கிட்டேருந்து. ஸோ இவ்வளோ மெஹந்திஸ்லாம் இருந்ததுனால ஸ்டென்சஸ்லாம் வச்சு ருசைனாக்கு போட்டு விட்டுருந்தேன். ஸோ செம்ம க்யூட்டாக காமிச்சிருந்தா அதோட அவுட்புட்டையும் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போட்டு விட்டு சடான்னு ஹேர் ட்ரையர் வச்சு அடித்து விட்டுட்டேன். எப்போதுமே மெஹந்தி போட்டால் இதை நான் செஞ்சிடுவேன் ருசைனாக்கு, பிகாஸ் பட்டுன்னு கலைச்சிருவா. ஸோ ஹேர் ட்ரையர் வச்சு காய விட்டுட்டா வந்துட்டு அது கலையாது, அப்படி காஞ்சிரும். ஸோ ருசைனா எது பண்ணாலும் அந்த டிசைன் வந்துடும். ஸோ காய வச்சதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு லுக். ஸோ பேக் சைடு வந்து ஸ்டென்சில்ஸ் அண்ட் நடுவில் வந்துட்டு ரவுண்ட் போட்டு விட்டேன் அண்ட் கால்லேயுமே போட்டு விட்டுருந்தேன். செம்ம க்யூட்டாக இருந்தது அண்ட் ரொம்ப க்யூட்டாகவே வச்சதா. எந்த ஒரு செட்டையுமே அவள் பண்ணவே இல்லை. நானும் கையில் வந்துட்டு மெஹந்தி விட்டேன் ருசைனாவை தூங்க வச்சதுக்கப்புறம். அண்ட் அரஃபா நோம்பு அப்படிங்கிறதுனால ஒரு 3-4 o'clock கிட்டக்க நாங்கள் எல்லாருமே எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு சஹர் வச்சுட்டு படுத்தாச்சு. அண்ட் நோன்பு வச்சுருந்ததுனால கண்டிப்பாக லன்ச் கிடையாது, டைரெக்டாக ஈவினிங் தான். ஸோ ஈவினிங்க்கு பார்த்திங்கன்னா பெருசாக யாருமே எதுவும் செய்யலை. பாப்பா வந்துட்டு லெசி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அண்ட் சூப்பரான ஒரு பிரெட் கட்லெட் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் நானுமே வந்துட்டு மெஹந்தியெல்லாம் கலைச்சாச்சு அண்ட் நல்ல ஸ்டெயினாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் டு ஹப்சா சென்னா அண்ட் வாவ் கேலரிஸ் 2 பேருக்குமே. ஸோ ஈத் அப்படின்னு வந்துட்டாலே நம்மளுக்கும் மெஹந்தி போட்டு எல்லாருக்கும் போடுறது தான் வழக்கம். அது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு போட்டு விட்டு எங்கள் அக்காவுக்கு போட்டு விட்டு அண்ட் அவங்கவுங்க மற்ற கையிலலாம் போட்டுக்கிட்டாங்க. அண்ட் நோன்பு திறக்கையும் டைம் ஆகிடுச்சு. எங்கள் பாப்பா இந்த ஒரு பிரெட் கட்லெட் தான் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. யம்மி. ஸோ பார்க்கவே செம்ம டெம்டிங்காக இருந்தது. பட் நோன்பு வச்சுருந்ததுனால வந்துட்டு அப்படிலாம் நம்ம ஆகக்கூடாதுல்ல. ஸோ நம்ம வந்துட்டு நோன்பு திறக்கிறதுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருந்தோம். அண்ட் சமோசா வடை எல்லாமே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ கஞ்சி, சம்சா வடை, பிரெட் கட்லெட், அப்புறம் வந்துட்டு லெஸ்ஸி. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு அன்னைக்கான நோன்பு திறக்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ். தென் நோன்பு திறந்துட்டு ஒரு 7 o'clock கிட்டக்க என்னோடய மதர் இன் லா வீட்டுக்கு நான் போகிறேன், என்னோடய இன்லாஸ் வீட்டுக்கு. அண்ட் வீட்டுக்கும் போயாச்சு. பாப்பா தான் போய் விட்டுட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஆடு குர்பானி கொடுக்குறதுக்காக வாசலில் நின்றுச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு தண்ணி அண்ட் செடி சாப்பிட்றதுக்கு இலைலாம் வச்சுருந்தாங்க. பட் அது பயந்துக்கிட்டு தான் நின்றுட்டு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஈத் ப்ரிப்ரேஷனுக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய மதர் இன் லா பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12 ஆனியன் கட் பண்ணி வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்மக்கிட்ட தான் இந்த ஒரு கேட்ஜெட் இருக்குல்ல. ஸோ இதில் வந்துட்டு லைக் ஒரு 4-5 ஆனியன் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் இது சூப்பராக நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணி கொடுத்துரும். ஸோ வந்துட்டு ஆனியன் வேலை வந்துட்டு இப்போலாம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஸோ இது முடித்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஒர்க்லாம் வந்துட்டு ப்ரிப்ரேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 o'clock வந்துருச்சு ஃபுல்லாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான். அண்ட் இதுதான் என்னோடய ஈத் ட்ரெஸ். ஸோ இது வந்துட்டு சீமாட்டியில் வாங்கியிருந்தது அண்ட் 1110 தான் வந்திருந்தது. ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருந்தது போகிறப்போ. ஸோ ஃபஜருக்கு நாங்கள் எந்திரிச்சாச்சு ஒரு 3 o'clock கிட்டக்க. ஒரு காஃபியோடு தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. அப்போ தான் கொஞ்சம் தூக்க கலையும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜாலர் மாவு எல்லாமே கரைச்சி வச்சாச்சு ஒரு 11 o'clock அந்த மாதிரி. ஸோ எந்திரிச்சு இந்த மாதிரி ஜாலர் சுட்டேன் நான். அண்ட் என்னோடய மதுரில் வந்துட்டு இடியாப்பம் பண்ணாங்க. பரோட்டா மாவுலாம் வந்துட்டு பனைஞ்சி வச்சுட்டாங்க அண்ட் கோழியானை காய்ச்சிருந்தாங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே டேபிளில் வந்துட்டு செட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் வந்துட்டு டேபிளெல்லாம் ஃபஸ்ட்டு லைட்டாக தொடச்சி விட்டு அண்ட் நம்ம பண்ணியிருந்த ஜாலர் அப்புறம் இடியாப்பம் அது எல்லாமே வச்சாச்சு. அண்ட் கடல் பாசியும் என்னோடய மதர் இன் லா பண்ணி முன்னாடியே வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு நான் பிளேட்டிங் பண்ணுறதுக்காக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஈத்னாலே உங்களுக்கு வைப் எப்போ தெரியும்னா அந்த மாதிரி மிட் நைட்டில் எந்திரிச்சு சமைக்கிறப்ப தான் அந்த ஈதோட வைபே உங்களுக்கு வரும். இல்லைனா நார்மல் டே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஈதோட ஒரு வைபே. ஒரு 3 o'clockலாம் எந்திரிச்சு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 5 o'clock ஆகிடும் கண்டிப்பாக இதெல்லாம் முடிக்கிறதுக்கே. 6 அந்த மாதிரி வந்துட்டு குளிச்சுட்டு இந்த மாதிரி கிளம்புறப்போ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹரிபரியில் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு வட்லாப்பம் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. அதையும் வந்துட்டு ஒரு பிளேட்டிங்கில் வைக்கிறதுக்காக அதையும் கட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஸோ ஈதுன்னு வந்துட்டாலே ஜாலர், வட்டலப்பம், பரோட்டா, ஜாலர், முர்த்தபா, கடல் பாசி இது மாதிரி தான் இருக்கும். கோழியானோ மட்டன் கறி அப்படின்னு. உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவீங்க ஈத் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. நீங்களும் இதை தான் செய்வீங்க அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நாங்களும் உங்களோட ஈதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறம் லைட்டாக அங்கங்கே சிந்தினதெல்லாம் மறுபடியும் ஒரு தொடைகளை போட்டு அண்ட் லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு சாம்பிராணி வைக்கணும். அப்போ தான் அந்த ஈதோட ஸ்மெல் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு கோழி வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பரோட்டாக்கு வந்துட்டு நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுதான் பொரிச்சிட்டு இருந்தேன். ஸோ முக்கால்வாசி எல்லாமே முடிஞ்சிருச்சு நம்மளோட ஈத்க்கான ஃபுட்டு. ஸோ எல்லாத்தையுமே நைட் ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. தென் அடுத்தது சாம்பிராணி போடுறது தான். நல்லா வீடு ஃபுல்லாக சாம்பிராணியை போட்டு சாப்பாடுக்கு நடுவில் கொண்டு போய் வச்சுட்டேன். ஸோ நல்ல ஸ்மெல்லாக இருக்கட்டும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிக்கிறதுக்கே ஆப்வியஸ்லி 5:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் அப்படியே லைட்டாக கிச்சனையும் அப்படியே க்ளீன் பண்ணி விட்டாச்சு. அண்ட் விட்டதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்துட்டு இப்போ ஈதுக்கு கிளம்ப தான் நம்ம போகிறோம். ஸோ மறக்காமல் உங்கள் ஈத் இந்த இயர் எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே கிச்சன்லாம் கூட்டி விட்டாச்சு. லாஸ்ட் ஈதுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் இருந்தாங்க. ஸோ ருசேனா தூங்கவே இல்லை, வந்துட்டு ஃபுல்லாக அரட்டை அடிச்சுக்கிட்டே இருந்தா. பட் இந்த ஈதுக்கு வந்துட்டு தூங்கிட்டாங்க மேடம். அதனால நாங்கள் கொஞ்சம் வேலை ஈஸியாகிடுச்சு எங்களுக்கு, கொஞ்சம் டக்கு டக்குன்னு பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம மாடிக்கு போயாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகுறது தான் வேலை. அண்ட் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஆல்ரெடி. அண்ட் அதுக்கு ஆக்சசரிஸ்க்கு வந்துட்டு இந்த ஒரு நெக் பீஸ் அண்ட் இயரிங், ரிங், ப்ரேஸ்லெட் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஈத் ட்ரெஸ்ஸையும் போட்டாச்சு. அண்ட் நான் இந்த ஆஃபீஸ் நேச்சுரல்ஸில் உள்ள மாய்ஸ்சரைசர் அண்ட் லிப் பாம் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். லாஸ்ட் வீடியோலேயே சொன்னவங்க கிட்டக்க. ஸோ நல்லாவே தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயரிங் எல்லாமே நான் போட்டுட்ருந்தேன், ஆர்னமெண்ட்ஸ் வந்து போட்டுட்ருந்தேன் ஈத் ட்ரெஸ்லாம் போட்டதுக்கப்புறம். அண்ட் அடுத்தது நம்மளோட முக்குத்தி. அண்ட் அது வந்துட்டு இப்போ என்னோடய ஒரு ஃபேவரட் ஆகிடுச்சி. என் ஃபேஸ்க்கும் கொஞ்சம் செட் ஆகிடுச்சி. அதனால வந்துட்டு அதையுமே எல்லா ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் போட்டுட்ருக்கேன். அண்ட் நான் கிளம்பி கீழே வந்ததுக்கப்புறம் ரூம் வந்துட்டு ருசேனா முழிச்சிட்டா. அண்ட் அவள் அடுத்தது குளிக்க போயாச்சு. ஸோ ரூம் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பெட் ஸ்பேஸை நீட் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் அடுத்தது ஃபஜர் தொழுதுட்டு ருசேனாவோட ஈத் ட்ரெஸ் இது தான், க்ரீன் கலர். ஸோ இது ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. அண்ட் இதோட ரேட்டுமே 1080 அந்த மாதிரி. இதுவுமே சீமாட்டியில் தான் வாங்கியிருந்தோம். ருசேனாவும் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். அண்ட் இந்த ஈத் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லாருமே கிளம்பி பொறுமையாக வந்துட்டு தொழுகிறதுக்காக போயிருந்தோம். இல்லைனா ஆல் டைம் எப்போதுமே அங்கே பாங் சொல்லிட்டு இருப்பாங்க, நாங்கள் அந்த டைமில் கிளம்பி குடுகுடுன்னு ஓடுவோம். பட் இந்த டைம் கொஞ்சம் பொறுமையாக பண்ணோம். அண்ட் எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம், ருசேனா எப்படி ஹேர் ஸ்டைல் காட்டுவா அப்படின்னு. இந்த மாதிரி கையில் ஃபோன் கொடுத்ததுக்கப்புறம் நான் தலையை சீவி விட்டுருவேன். ஸோ அவள் அந்த மாதிரி பொறுமையாக உட்காந்துப்பா. அண்ட் ருசேனாவோட ஃபைனல் லுக் இது தான். எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ மேடம்க்கு தலை சீவி பொட்டெல்லாம் தலையில் வச்சு பூவெல்லாம் வச்சு மேடம் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. அண்ட் தொலைவு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு டீ என்னோட இன்லாஸ்க்கு போட்டு கொடுத்துட்டு, ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்தது, நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். அண்ட் புர்காவும் போட்டுட்டு கிளம்பிட்டு இருந்தோம். பிகாஸ் 8 o'clockலாம் வந்துட்டு தொழுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் ஒரு 7:40 அந்த மாதிரி வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு இருந்தோம். அண்ட் இந்த ஸ்லிப்பர் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது. அண்ட் இது என்னோடய மேரேஜ் டைமில் பொட்டியில் வச்சுருந்தது. ஆல்ரெடி என்னோடய ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ்லலாம் காட்டியிருப்பேன். அண்ட் நாங்கள் தொழுவ நேரம் ஆகிடுச்சு, கிளம்பி போயிட்டு இருந்தோம் நடந்து. செம்ம க்யூட்டாக இருந்தார் ருசேனா. இந்த ட்ரெஸ், அது அந்த ஹேர் ஸ்டைல், ஸ்லிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே க்யூட்டாக சக் சக்குன்னு நடந்துட்டு இருந்தாங்க. பெருநாள் அன்னைக்கு அந்த அல்லாஹ் அக்பர் கேட்குறதே ஒரு தனி இனிமையாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நாங்கள் தொழுவையும் போயிட்டோம். நல்லபடியாக வந்துட்டு பெருநாள் தொழுவையும் நாங்கள் முடிச்சாச்சு. அண்ட் அங்கேயும் நான் வந்துட்டு நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்துட்டு
உங்கள் வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் என்னோட ஈதுல் ஃபித்ருக்கு நோன்பு பெருநாளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தேன் பேச முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு நான் தான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது மாதிரி சொல்லிட்டு போயிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அண்ட் நாங்கள் மறுபடியும் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் ஆடு பார்த்துட்டுனா உட்காந்துருந்தாங்க. அண்ட் ருசைனா வந்துட்டு இந்த மாஸ்க்கை போட்டு எல்லாரையும் வேறு பயன்படுத்திட்டு வேறு இருந்தாங்க மேடம். ஸோ மேடம் ரொம்ப குஷியாக எல்லோரும் வந்துட்டு போகிறதுனால வேறு பயங்கர குஷியாக இங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ருசைனாக்கு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டு ரைம்ஸ் வச்சு விட்டு அவள் உட்காந்துருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடை இருக்கிறதுக்காக எல்லாருமே வந்தாச்சு. அண்ட் நம்மளோட தியாக திருநாள் ஆடு வெட்டினா தான் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அதையும் நாங்கள் நல்லபடியாக முடித்தாச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ஹஜ் பெருநாவோட ஒரு சாக்ரிஃபைஸ். ஸோ இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அண்ட் வந்துட்டு ஆடெல்லாம் வெட்டினதுக்கப்புறம் அதில் பீஸ்லாம் போட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்தாங்க. அண்ட் அதை வந்துட்டு ஒரு பங்கு மிஸ்கின், ஒரு பங்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒரு பங்கு நம்மளுக்கு அப்படின்னு ஒரு 3 பங்காக வைக்க சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு பங்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் மிஸ்கின்க்கும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒரு பங்கு வந்துட்டு நானும் என் மதர்னாவும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு பையில் போட்டுட்ருந்தோம். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஒரு பங்கு நம்ம மிஸ்கின்க்கும் உங்களுக்காக தான் நம்ம முக்கியமாக வந்துட்டு கொடுக்கணுமே. பிகாஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறத விட இல்லாதவங்களுக்கு கொடுத்தா அவங்க இன்னும் ஹாப்பியாக இருப்பாங்க, சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கெலாம் பங்கு போட்டு பையில் வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லஞ்சை முடிச்சுட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, செம்ம போரிங்காக இருந்தது. 5 o'clock ஆகிடுச்சு. ருசைனாக்கு எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் வாப்பா ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டு விட்டுருந்தேன். அதுலேயும் செம்ம இது பார்த்திங்கன்னா சண்டைக்கோழி என்னோட ஹஸ்பண்ட் போகிறதுக்கு முன்னாடி 2 சண்டைக்கோழி வாங்கி விட்டுட்டு போயிருந்தாங்க. அண்ட் ஆன்லைனில் இன்ஸ்டாகிராமில் பார்த்து அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கியிருந்தாங்க. அண்ட் மேடம் அதை பிடிச்சிக்கிட்டு நின்னாங்க. அண்ட் அது வந்துட்டு 2 months பேபி கோழி தான். ஸோ அது இன்னும் வளர்ந்தால் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் ஒரு 4-5 daysக்கு முன்னாடி லவ் பேர்ட்ஸ் வேறு வாங்கி வச்சுருக்காங்க ருசைனாக்காக. அது வேறு கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கும் வீட்டில். என்ன சார்? அதுக்கப்புறம் என் தங்கச்சி ஷாஹிர்லாம் வந்திருந்தாங்க. ஸோ மாடியில் அப்படியே சும்மா வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நின்னோம், ருசைனாவை எங்களை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கேக்லாம் வச்சு அண்ட் என்னோடய கசின்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட நல்லா சிட்சாட்லாம் பண்ணிவிட்டு அண்ட் மெஹந்தியெல்லாம் எல்லோரும் கையெடுத்துலாம் காமிச்சிக்கிட்டு எங்களோட ஈது ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிச்சு. இந்த ஈத் மாதிரி எல்லா வருஷமும் இதே மாதிரி சந்தோஷமாக போகணுன்னு துவா செய்வோம். கண்டிப்பாக நைட்டுக்கு ருசைனாக்கு ஒரு முட்டை தோசையோடு முடிச்சாச்சு அந்த டே. இன்னொன்று ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, காபா கிளாக் டவர் ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸில் எக்கனாமிக் டீலக்ஸ் 1 month அப்படின்னு சொல்லிட்டு 1 monthக்கு 1,10,000 மட்டும் கொடுத்து நீங்கள் உம்ரா போயிட்டு வரலாம். அண்ட் அதை விட சூப்பர் ஆஃபர் என்னன்னா, நெக்ஸ்ட் இயர் 2025ல் உங்களுக்கு 1,40,000 கொடுத்து நீங்கள் உம்ரா தாராளமாக போயிட்டு வரலாம். பட் இந்த ஆஃபர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா June 30 வரையும் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.